இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது வெறும் 5 நிமிஷத்துலேயே எப்படி யூடியூப் சேனலுக்கான அந்த பேனர் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக சிம்பிளாக எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டெப் 1 பார்த்தீங்கன்னா பிக்சல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிக்சல் ஆப்குள்ளே போய்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இமேஜ் சைஸை தான் முதல்ல மாற்றணும். ஸோ சைடில் அந்த இடத்துல இந்த 3 டாட் ஒரு இடத்த கிளிக் பண்ணிக்கிட்டு இமேஜ் சைஸில் யூடியூப் சேனல் பேனர்னு கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்னென்னா இம்போர்ட் பண்ணணும். என்ன அப்படின்னா பேனர் இமேஜ் சைஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் இம்போர்ட் பண்ணணும். இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். சைஸ் வந்து ரிலேட்டிவ் சைஸ்க்கு போய்டுங்க. வித் ஹைட் 100 கொடுத்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதை எதுக்கு நம்ம மெயினாக இம்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கோடுக்கு நடுவில் நம்ம கொடுக்குறது கண்டென்ட் பார்த்திங்கன்னா மொபைல் இல்லாமல் எல்லா டிவைஸ்லேயும் வந்து தெரியும். கோடுக்கு அந்த பக்கம் இருக்கிறது மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா வந்து டிவி டேப்லெட்டில் மட்டும்தான் தெரியும். இதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இமேஜ் கொடுத்துட்டு நம்ம அந்த மெயினாக டார்கெட்டான இடத்துல மட்டும் நம்ம இம்பார்ட்டண்டான கண்டென்ட்லாம் ரைட் பண்ணிக்கணும். அங்கே டபுள் ஸ்கொயர் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிவிட்டு இதை வந்து லாக் சிம்பிள் இருக்கும், லாக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இமேஜை லாக் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு நம்ம சேனலோட நேம் தானே ரொம்ப மெயின், ஸோ அது நடுவில் வரணும். அதுக்காக என்ன பண்ணிக்கணும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், உங்கள் சேனல் நேம் என்னவோ அதை வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து டன்னுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இதுக்கப்புறம் என்னென்னா மேலே அந்த கிரிட் சிம்பிள் வந்து 5ஆவதாக இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிட்டு எந்த இடத்துல வந்து கரெக்டாக மெஷர்மெண்ட் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு பார்த்து அதை என்ன பண்ணிக்கணும்னா பொசிஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கோங்க, ஸ்டைலை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டைலை கிளிக் பண்ணிவிட்டு அங்கே உங்களுக்கு என்ன ஸ்டைல் வேணுமோ அதை கொடுத்துக்கோங்க. இதை பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்போர்ட் பண்ணணும். என்னது அப்படின்னா இந்த ஃபேஸ்புக் ட்விட்டர்னு இருக்கும். இந்த இமேஜான லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து கலரை வந்து கிளிக் பண்ணிவிட்டு ஒயிட் எனேபிள் பண்ணி ஒயிட்டுன்னு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணிக்கணும், அதேமாதிரி சைஸை வந்து ரீசைஸ் பண்ணிவிடுங்க. இது பண்ணிட்டு நம்ம சேனல் நேமுக்கு கீழே இதை வச்சுருங்க. ஓகே, இதை வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு டெக்ஸ்ட் நம்ம விருப்பப்பட உங்களுக்கு என்ன எப்படி விருப்பமோ அந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். நான் சும்மா டெக்ஸ்ட்டை கொடுத்துட்டு ஃபாலோ மீ ஹியர் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அதை வந்து டைப் பண்ணுற மாதிரி பண்ண போகிறேன். இதை கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ஃபாண்ட்டு மாற்றிக்கலாம். இல்லை அங்கே ஃபாண்ட் அப்படின்னு போய்க்கோங்க. அங்கே பார்த்தீங்கன்னா வந்து போன் சிஎஃப் லைட்னு ஒன்று முடியும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி அதையும் வந்து கரெக்டாக பொசிஷன் பண்ணிக்கோங்க. பொசிஷன் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து பேக்கில் அந்த இமேஜுக்காக வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி இந்த இமேஜ் வச்சுருக்கேன். இந்த இமேஜ் தான் பின்னாடி வர மாதிரி கொடுக்க போகிறேன். இப்போ என்ன பண்ணிக்கணும்னா அதை வந்து பாதி இந்த இது வரைக்கும் சும்மா அப்படி இழுத்து விட்டுருங்க. இதை இழுத்து விட்டு கவர் பண்ணுற மாதிரி அதை பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் டு பேக்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இமேஜ் வந்து பேக்ரவுண்ட் இமேஜ் வந்து செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா அங்கே வந்து 4வது சிம்பிளாக அந்த லேயர் சிம்பிள் இருக்கும், அதில் வந்து இந்த பேக்ரவுண்டை லாக் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஷேப்ஸ் ஆட் பண்ணணும். எங்கே அப்படின்னா இந்த பேனர் இமேஜுக்கு மேலேயும் அதே மாதிரி இன்னொரு அங்கே கலர் ஒன்று ஏதாவது உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரை வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இதை இன்னொரு காப்பி எடுத்துகிட்டு கீழேயும் வந்து அதை பண்ணிடுங்க. இதை எதுக்கு நம்ம வந்து மெயினாக பண்ணுறோம் அப்படின்னா நம்ம மொபைலெல்லாம் பார்த்திங்கன்னா பேனர் இமேஜுக்கு மேலே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு கலர் தெரியும். அந்த பேனர் இமேஜுக்கு மேலே அந்த கலர் வந்து மொபைலில் வந்து தெரியும். அதுக்காக தான் இது பண்ணுறோம். இப்போ என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா இதையும் லாக் பண்ணிக்கணும். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே நம்ம பேனர் சைஸ் இமேஜ் இருக்கும், அந்த ஐ சிம்பிளை கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த 2 கோடு வர்றது போயிடும். இதுக்கப்புறம் என்ன பண்ணிக்கணும், இமேஜை சேவ் பண்ணிக்கணும். சேவ் பண்ணிட்டு டைமென்ஷனில் அல்ட்ரான்னு கொடுத்துருங்க. அவ்வளோதான். நம்ம ஒரு 5 மினிட்ஸ்லேயே பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷ்னலான ஒரு பேனர் இமேஜை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்ச வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.